ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது. சில நாள் நமக்கு பசிக்காது, கம்மியாக சாப்பிடுவோம். சில நாள் ரொம்ப பசி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் பச்சை பயிறு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1/2 டம்ளர் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிரில் அதிகப்படியான ஃபைபர் இருக்கிறனால டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்காது. அதே டம்ளரில் 1/2 டம்ளர் கம்பு. கம்பில் அதிகப்படியான அயன், கால்சியம், ஃபைபர் இருக்குது. உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும். இன்னைக்கு பச்சை பயிறு கஞ்சி தான் செய்ய போகிறோம். ஆனால் நார்மலாக பச்சை பயிறு கஞ்சி செய்யறதுக்கு நம்ம என்ன சேர்த்துவோம்னா அரிசி தான் சேர்த்துவோம் இல்லையா? இப்போ அரிசிக்கு பதிலாக நான் கம்பு தான் சேர்த்திருக்கேன். முதல் நாள் நைட்டே நான் இது ரெண்டத்தையுமே சரிசமமாக எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா இது ரெண்டுமே நல்லாவே ஊறிருக்கு. ஊறி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 விசில்லையே நல்லா மலமலன்னு வெந்து வந்துடும். தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 15 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்திக்கிறேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுட்டு 4லிருந்து 5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கம்பு பார்த்தோம்னா நல்லா வேக வச்சோம்னா நல்லா மலர்ந்தது போல் வரும். அது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இந்த கஞ்சி காலையிலையும் சாப்பிட்லாம், மத்தியானமும் சாப்பிட்லாம், நைட்டுக்கும் எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். கஞ்சியில் இப்போ சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோம்னா வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பச்சை பயிறு, கம்பு இது ரெண்டுமே நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. கஞ்சிக்கு தேங்காய் சம்பங்கி செஞ்சிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றி தேங்காய் சூடான உடனே 3 காஷ்மீரி மிளகா சேர்த்திக்கலாம். இது கூட 2 நார்மல் வரமிளகா. மிதமான சூட்லேயே மிளகா நல்லா வறுபட்டு வரணும். தேங்காய் சம்மங்கிங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாளாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் புளி. மிதமான சூட்டில் வச்சு இஞ்சி, புளி இதுவும் நல்லா வதங்கி நல்லா கலர் மாறி புளி கொஞ்சமாக லைட்டாக உருகிறது போல் வரும். அது வரைக்கும் வதக்கிட்டு ஆற விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காய் நீட்டமாக கட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் தேங்காய் திருவி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே நான் 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட ஒரு கை நரைச்ச கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, வறுத்து வச்சுருந்த வரமிளகா, இஞ்சி, புளி. தண்ணியே சேர்த்தாம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் கொஞ்சமாக அரைச்சிட்டு தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவுமே தண்ணியே சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் பாருங்கள் எந்த டெக்ஸ்டரில் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணியே நான் சுத்தமாக சேர்க்கலை. பல்ஸ் மோட்லேயும் ஸ்பீட் 1லேயும் வச்சு மெதுவாக இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் தண்ணியே சேர்க்காம தேங்காவை இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க முடியும். நான் கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி செஞ்சுருக்கறனால 2 உருண்டையாக செஞ்சு எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்த்தினோம் அப்படின்னா இது போல் உருண்டை பிடிக்க வராது கெட்டியாக. நல்ல உப்பு, புளிப்பு, காரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த விதமான கஞ்சிக்குமே இது போல் சம்பங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பயிரும் கம்பில் இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 தடவை வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சொதன்னு அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. இதையுமே கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வடித்து வச்சு இந்த தண்ணியிலே ஊற்றிடலாம். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணிலையுமே சத்துக்கள் இருக்குது. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்திக்கிறேன். நீங்கள் தயிரை பச்சை பயிரோட சேர்த்து அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான்.
அப்படி இல்லைன்னா தயிராக சேர்த்தாம மோராக கூட சேர்த்திக்கலாம். அது உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது போல் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சைப்பயிறு கஞ்சியை தேங்காய் சம்மங்கியோட சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.